வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். 2 வார்த்தைகள் இங்கே பார்க்கிறோம். ஒன்று, இவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி. அதற்குள்ள பதில் என்னவென்றால், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் யார் என்று கேட்டால், இவர்கள் விசுவாசிகள். அதற்கு முந்தில மேலே உள்ள வசனங்கள் எல்லாம் பார்த்தால் 1,44,000 பேர் உபத்திரவத்தின் நாட்களில் யூதர்களில் ரட்சிக்கப்படுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றி அல்ல. ஆனால் கல்வாரியிலே உயிர் கொடுத்து மீட்டு கொண்டாரே நம்முடைய ஆண்டவர் இயேசு, அவருடைய பிள்ளைகளை பற்றித்தான் பரலோகத்தில் இவர்கள் யார் என்று கேள்வி கேட்கப்படுகிறது. இவர்கள் யார் என்று கேட்டால், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள்தான் அவர்கள்தான் இவர்கள் என்று இங்கே சொல்ல வேண்டும். ஆனால் இந்த காலையில் இந்த வசனத்திலிருந்து நான் பேசவில்லை. தலைப்புக்காக இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டேன். இவர்கள் யார், அவர்கள், அதே சமயத்தில் அவர்கள் யார் என்ற தலைப்பில் பேசுகிறேன். அவர்கள் யார் அவர்கள்? அதற்கு 3 வசனங்களில் பைபிளில் பார்க்கலாம். ஒன்று, 92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் அவர்கள் என்று சொல்லியிருக்கிறது, முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்று சொல்லுகிறது யார் என்று அங்கே சொல்லப்படவில்லை. அதை நாம் பின்னால் வாசிக்கலாம். யார் அவர்கள் என்றால், அவர்கள் யார்? 2வது சங்கீதம் 119:3 வாசிக்கிறோம், அவர்கள் அநியாயம் செய்கிறதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அவர்கள்? அவர்கள் யார் என்று கேட்டால், அதையும் அடுத்து நாம் சிந்திக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. யார் அவர்கள் என்று கேட்டால், அவர்களை பற்றி அந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது. அதனால் இந்த காலையில் யார் அவர்கள் யார் என்ற தலைப்பில் உங்களோடு நான் பேசுகிறேன். அதில் 92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை நாம் எடுத்தால், சங்கீதம் 92:15 வாசிக்கிறோம். 92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். அவர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த வசனத்தை பார்த்தால் ஏதோ வயதில் முதிர்ந்தவர்கள், அவர்களுக்குத்தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கதை போல நாம் நினைக்கலாம். ஆனால் அது உண்மையல்ல. யார் என்று கேட்டால், இந்த 13ஆம் வசனத்தில், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். அவர்களை பற்றித்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். அப்போ இது வயதுபர்களை பற்றி சொன்னதல்ல. அதாவது அந்த 13ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்று நான் வாசிக்கிறோம் இல்லையா? யார் அவர்கள் என்று கேட்கும் பொழுது, அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை ஆலயமாக எண்ணி செயல்பட்டவர்கள். அவர்கள்தான்
முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை, அதாவது ஆலயமாக எண்ணி செயல்படாது போயிருந்தால், இங்கே சொல்லப்பட்ட அவர்கள் முதிர் வயதில் கனி தந்திருக்க மாட்டார்கள். அதாவது புஷ்டியுமா இருந்திருக்க மாட்டார்கள், பசுமையா இருந்திருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்று வாசிக்கிறோம். யார் அவர்கள் என்று கேட்டால், கர்த்தருடைய ஆலயத்தை ஆலயமாக எண்ணினவர்கள். அவர்கள்தான் இங்கே அவர்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள், நாம் அந்த 19ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி முதல் வயதில் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பாதவர்கள் யார் உண்டு? உங்கள் வயசான காலத்தில் அந்த 13ஆம் வசனத்தில் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. செழுமை, இன்னொன்று கனி தந்த நிலைமை, அதோடு புஷ்டியாக இருக்கிற நிலைமை, பசுமையாக இருக்கிற நிலைமை. இந்த காரியத்தை விசுவாசியில் எப்படி வேண்டாம் என்று சொல்லுவோம்? ஒரு காலத்தில் வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம். ஆனால் இவைகள் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் என்று சொல்லப்பட்டதே யார் அவர்கள் என்று சொன்னால், அவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆலயத்தை ஆலயமாக எண்ண வேண்டும். அப்படி நீங்கள் ஆலயமாக எண்ணி செயல்படுகிறது உண்மை என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் செழுமையாகத்தான் இருப்பீர்கள். முதிர் வயதில் கனி தருவீர்கள், வயசு உங்களுக்கு அதிகமாகும். அதோடு புஷ்டியாக இருப்பீர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில். இன்னொன்று பசுமையாக இருப்பீர்கள், வறட்சி என்பதே இருக்கார். கர்த்தருடைய ஆலயத்தை ஆலயமாக பயன்படுத்தினவர்கள் என்று நாம் சொல்லும் பொழுது அதில் 3 வகையாக சொல்லலாம். ஒன்று, ஆலயத்தில் இருப்பவர்கள். 2வது, ஆலயத்திற்கு தனிப்பட்ட நிலைமையிலேயோ அல்லது கூட்டமாக வந்து போகிறவர்கள். இன்னொன்று, அவர்கள் தொழில் செய்தாலும் எங்கே போனாலும் வந்தாலும் தங்கியிருக்க இடத்திலும் ஆலயத்தை பற்றின எப்பொழுதுமே நம்பிக்கையுடையவர்களாய் எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் நிச்சயமாக யார் அவர்கள் என்று கேட்டு அவர்கள் இவர்கள்தான் என்று நாம் சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை அப்படியே இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் யார்? பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் பிள்ளையாண்டான். அவன் அங்கே ஆலயத்தில் வளர்ந்தான் என்று எழுதியிருக்கிறது. யோவாஸ் ராஜா 7 வயசு வரையில் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாள் புருஷனோட 7 வருஷம் வாழ்ந்தவள், 84 வயதுள்ள அந்த அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்திலே இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ அவர்கள் யார் என்று நாம் கேட்கும் பொழுது, யார் அவர்கள் என்று சொன்னால் அவர்கள் இவர்கள்தான். அதாவது செழுமையானவர்கள், முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையாக இருப்பவர்கள், புஷ்டியாக இருப்பவர்கள், அதாவது பசுமையாக இருப்பவர்கள் என்று அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். 2வது, ஆலயத்திற்கு வந்தவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது தாவீது சந்தோஷப்பட்ட மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்கிறார். 42ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, தனியாக மாத்திரமல்ல கூட்டத்தோட களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு போய் வருவேனே அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஆலயத்துக்கு போகிற தனிப்பட்டோர் அல்லது ஆலயத்துக்கு அடிக்கடி களிப்பும் துதியுமான சத்தத்தோடு போய் வருகிறவர்கள், அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள்தான் இவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில் இங்கே சொல்லப்பட்ட அந்த 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்துடைய சத்தியம் நிறைவேறும். 3வது, ஆலயத்தை பற்றின எப்பொழுதுமே எண்ணமுடையவர்களாக இருக்கிறவர்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது,
எஸ்ரா அவன் ஒரு அரசாங்க வேலை தான் செய்கிறான். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தை பற்றின தொடர் எண்ணம் இருக்கிறதுனால ராஜாவிடத்தில் அனுமதி வாங்கி அவன் உடைந்து போன ஆலயத்தை கட்டின வரலாறு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு தாவீதை பற்றி நாம் வாசிக்கும் போது சாலமோன் கட்டின ஆலயம் அப்போ கிடையாது, அது அவருடைய மரணத்துக்கு பின்னால் சாலமோன் கட்டின ஆலயம். ஆனால் ஆலயம் இருந்தது. தாவீது என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் படியில் நான் தரித்திருப்பேன், அவருடைய வேதத்தை ஆராய்ச்சி பண்ணும்படி என்று சொல்கிறார். எப்பொழுதுமே தேவனுடைய ஆலயத்தை பற்றின எண்ணமுடையவராக வாழ்ந்த அவரை குறித்தும் நான் வேதத்தில் வாசிக்கலாம். இசைக்கிய ராஜா எதிர்ப்பு வந்த உடனே ஏசாயாவுக்கு செய்தி அனுப்பி ஆலயத்தில் வானத்தை நோக்கி அபயமிடுகிறார்கள். ஆலயத்தை பற்றின எண்ணமுடைய ஒரு மனுஷன். அதோடு அவருக்கு தீரா வியாதி வந்து ஆண்டவர் சுகப்படுத்தினார். அதற்கு நன்றியாக அவர் உடனே ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து அவர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்த வரலாறு நாம் பார்க்கிறோம். அதனால எப்பொழுதுமே ஆலயத்தை பற்றின எண்ணமுடையவர்களும் இருந்திருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலனை பார்த்தீர்களா? அவர் தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பொழுதுதான் ஞான திருஷ்டி அடைந்து ஆண்டவர் அவருக்கு தரிசனம் அளித்தார். அப்பொழுதுதான் அவர் சுவிசேஷத்தை ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார், சத்தியத்தினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினார், ஆராதனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அந்த 3 காரியங்களை சபைக்கு அவர் தான் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இவர்களை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், தேவனுடைய ஆலயத்திற்கு போய் வந்தவர்கள், எப்பொழுது பார்த்தாலும் தேவனுடைய ஆலயத்தை பற்றி எண்ணமுடையவர்கள். ஆலயம் எவ்வளவு பெரிது, எவ்வளவு அலங்காரமாக இருக்கிறது என்றால் 2வது காரியம், ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். அது மகிமையின் ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்தில் தம்முடைய பிள்ளைகளை அவர் திருப்திப்படுத்துகிறார், நன்மையின் ஆலயம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்வதற்கு, உற்சாகம் அடைகிறதற்கு, போதனை கேட்கறதற்கு அவருடைய ஆலயம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த ஆலயத்தை பற்றி அதை பற்றின எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதில் நம்முடைய மனது தரித்திருக்க வேண்டும். அதற்கு தவறாமல் அந்த ஆலயத்துக்கு வந்து போவோம் என்றால், இங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்த்தீர்களா? அவர்கள் என்று சொல்லப்பட்டு பார்த்தீங்களா? அவர்கள் யார் அவர்கள் என்று கேட்டால், அவர்கள் முதிர் வயதில் உள்ள என்றால் வாலிப பிராயத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு செயல்பட்ட, அதிலிருந்து தங்களுடைய மரண பரியந்தம் செயல்பட தீர்மானித்த மக்களை பற்றி தான் சொல்ல வேண்டும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் அந்திய காலங்களிலே நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். அதனால் அந்திய காலம் நன்றாக இருக்க வேண்டுமா? அதற்கு இளமையில் வாலிப பிராயத்தில் என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஞானமுள்ளவனாக இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் இங்கே சொல்லப்பட்டுக்கிற காரியம். அவர்கள் செழித்திருப்பார்கள், அவர்கள் முதிர்வதில் கனி தருவார்கள், அதாவது புஷ்டியாக இருப்பார்கள், பசுமையாக இருப்பார்கள். சுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஆலயத்தை எதற்கு தந்தார் என்று சொன்னால், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழுமையாக இருக்கிறதுக்கு அதை தந்தார், கனி தருகிறதுக்கு அதை தந்தார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் புஷ்டியாக இருக்கிறதுக்கு தந்தார், பசுமையாக இருக்கிறதுக்காக தந்தார் என்று நாம் சொல்ல வேண்டும். செழிப்பு என்று சொல்லும் பொழுது, அதாவது நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், என்னாலே உன் ஆயுசு நாட்கள் விருத்தி அடையும், உன் ஆயுசு நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னாலே அப்படின்னு சொன்னால், நம்ம ரட்சித்து கொண்ட ஆண்டவராலே, அவர் நமக்கு ஆலயத்தை தந்திருக்கிறாரே, அந்த ஆலயத்தில் நாம் செலவிடுகிற அந்த காரியங்களினால ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் இளமையில் இறந்து போவோமா, பாதி வயதில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா, அப்படியெல்லாம் ஒன்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு முதிர் வயதை தருவார். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொன்னாரே. செழிப்பு அங்கே வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அதாவது சங்கீதம் 65:4 வாசிக்கும் போது, உம்முடைய ஆலயத்தில் உள்ள வீட்டின் நன்மையினாலே நீர் எங்களை திருப்தியாக்குகிறீர் என்று சொல்லப்பட்டுகிறது. ஆலயத்தில் என்ன நன்மை உண்டு? மனுஷர்கள் உலக சம்பந்தப்பட்ட நன்மைகளை கொடுக்கிறார்கள். பரமபிதா தம்மிடத்தில் வேண்டுவர்களுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் பரிசுத்தாவை பற்றி நன்மை என்று சொன்னார். எபிரேயர் நிறுவத்தில் வாசிக்கிறோம், பழைய ஏற்பாடில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இல்லாத விசேஷ விதமான ஒன்றை தேவன் நமக்கு முன்னதாக ஆயத்தப்படுத்தி இருந்தார் என்று சொல்லும் பொழுது, அது யார் என்று கேட்டால், மரியாள் தெரிந்து கொண்டாலே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அந்த ஆண்டவர் தான் அங்கே சொல்லப்பட்ட நல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவன் ஆயத்தப்படுத்தின விசேஷ விதமான ஒன்று. அப்போ ஆவியானவர் ஆலயத்தில் உண்டு, தேவகுமாரன் ஆலயத்தில் உண்டு, போதனை ஆலயத்தில் உண்டு என்று சொல்லும் பொழுது அவருடைய வீட்டின் நன்மையினால நாம் திருப்தியாகும் ஆவிக்கிற வாழ்க்கையில. அப்படி திருப்தி ஆகிறதுனால என்ன நடக்கிறது என்றால், நாம் ஆவிக்கிற வாழ்க்கையில செழிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 92:12 பாருங்கள், நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான். எந்த நீதிமான்? எல்லா நீதிமான்களும். நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான். ஆகவே நீங்கள் ஆலயத்தை ஆலயமாக பயன்படுத்தினால் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு விதமான தடையும் இல்லை. உங்களுடைய செழிப்பு எந்த நிலைமையும் தடைபடாது. அதோடு அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து என்று சொல்லப்படுது இல்லையா? ஆவியானுடைய கனி 9 வாசிக்கிறோம். 9 அல்ல, 9 ஒரே கனி. அதோடு பைபிளில் நற்கிரிகளை கனிகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசிகள் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் சிலுவையில் மரித்தாரே, அவர்கள் நற்கிரிகளை மிகுதியாக செய்வார்கள். அதோடு உதவிகளின் கனியாகிய சோத்திர பலியை தேவனுக்கு செலுத்த கடவும் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அதனால விசுவாசிகள் ஆலயத்தில் வரும் பொழுது நம்முடைய நிலைமை என்னவென்று கேட்டால், ஆவிக்குரிய கனிகள் புறப்படுகிற நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அதோட நற்கிரிகள் ஆலயத்தில் வந்து உபதேசம் கேட்கும்போது நற்கிரிகளை நாம் அதிகப்படுத்துகிறோம். அதோடு ஆண்டவருடைய ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது உதவிகளின் கனியாகிய சோத்திர பலியை செலுத்துகிறோம். அதனால நமக்கு முதிர் வயது உண்டு, இடையில போக மாட்டோம். அப்புறம் நம்ம கனி தருவோம். அதோடு புஷ்டி என்று சொல்லுகிற காரியத்தை பார்த்தீங்களா? தானியேல் 1:15 10 நாள் தான் அவங்க பருப்பு காய்கறி சாப்பிட்டாங்க. மற்ற வாலிபர்களை விட அவருடைய முகம் கலையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் இருந்தது என்று சொல்லியிருக்கிறது. ஆவிக்கிற வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் புஷ்டியாக இருக்கிறதற்கு போதனையும் அதோடு கனிகளும் அதோடு நற்கிரிகளும் பசுமையான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கனிதர அதாவது புஷ்டியாக இருக்கிறது உதவுகிறது. அது மாத்திரமல்ல, பசுமையாயும் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சங்கீதம் 52:8 பாருங்கள். 52 சங்கீதம் 8 நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன். தாவீது மனைவிமார் எத்தனை, பிள்ளைகள் எத்தனை, அவருக்கு உலகத்தில் சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது அரசியல் கடமைகள் என்ன, மார்க்க கடமைகள் என்ன, ஆனால் அவருடைய செழுமைக்கு எந்த விதமான தடை ஏற்படாதபடி அவர் என்ன சொல்லுகிறார்? நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன், அவருடைய கிருபையை நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்றார். அப்போ விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆலயத்தை ஆலயமாக பயன்படுத்தாது போன நாட்கள்ல இனிமேலாவது நீங்கள் பயன்படுத்த தொடங்குங்கள். அப்படி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் முதிர் வயதை தருவார். இன்னொன்று, ஆண்டவர் உங்களுக்கு ஆவிக்கிற வாழ்க்கையில் செழுமையை தருவார். ஆவிக்கிற வாழ்க்கையில நீங்கள் கனி தரும்படி உங்களுடைய கனி அதிகப்படுத்தும்படி ஆண்டவர் ஆலய போதனைகளினால உங்களை பலப்படுத்துவார். ஆவிக்கிற வாழ்க்கையில உங்களைப் போல வேறு யாரும் புஷ்டியா இருக்க கூடாத அளவிற்கு நீங்கள் ஆவிக்கிற நிலையில் புஷ்டியா இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, ஒளிவு மரத்தை போல, பச்சையான ஒளிவு மரத்தை போல ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்து அவருடைய கிருபை சிந்திக்கும் பொழுது பசுமையான நிலைமையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆகவே அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள் என்று சொல்லும் பொழுது யார் அவர்கள் என்று கேட்டால், அவர்கள்தான் இளமையில கர்த்தரை அறிந்தவர்கள்,
தங்களுடைய ஆயுசு நாட்களில் ஆலயத்தை காரியங்களை ஒரு நாள் கூட மறக்காதபடி, எனக்கு ஆலயம் முக்கியமான காரியம், ஆலயத்திற்காக நான் உலகத்தில் வாழுகிறேன், அதற்கு நான் முதலிடம் கொடுப்பேன் என்று விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் முதலிடம் கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளில் நான் வாசிக்கும் போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு முந்தைய ஒரு 120 பேர் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் அதாவது எருசலேம் அதாவது ஆலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார். அது அவர்கள் அனுதினமும் தரித்திருக்கும் பொழுது ஜனங்களிடத்தில் தயவு பெற்றிருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறதே. அதனால் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஆலய காரியத்தை பற்றி நீங்கள் ஒரு முறை சரி செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆண்டவர் என்னால் உன் நாட்கள் பெருக உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லுகிறார். அதனால் ஆலயத்தை கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அந்த ஆலயத்தை தேவனுடைய பிள்ளையை பயன்படுத்துவோம் என்றால் இந்த உலகத்தில் இந்த விதமான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வாசிக்கிறோம். யார் அவர்கள் என்று கேட்டால் அவர்கள்தான் இவர்கள். ரெண்டாவது நான் வேத பகுதி வாசிக்கும்போது அவர்கள் யார் என்று கேட்டால் 119 சங்கீதம் 119 வாசிக்கிறோம். 3 வசனத்தில் அவர்களை அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். யார் அவர்கள் என்று கேட்டால் அவர்கள் அநியாயம் செய்கிறதில்லை. யார் அவர்கள்? அந்த முதல் 2 வசனங்களை பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த 2 வசனம் மாத்திரமல்ல, இந்த சங்கீதம் 1 முதல் 176 வசனங்களை பார்க்கும்போது விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்தமட்டில் ரெண்டாவது ஆலயம் முக்கியம். முதலாவது ஆலயம் முக்கியம். ரெண்டாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு ஆண்டவர் வேத புஸ்தகத்தை தந்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் முதல் ஸ்தானம் கொடுக்க வேண்டும். அவர்கள் அதாவது இந்த வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் யார்? அவர்கள்தான் இவர்கள் என்று சொல்லும் பொழுது வேதத்தை அதாவது முழு இருதயத்தை வேதத்தின் மேல் செலுத்தி அதன்படி செய்தவர்கள். தங்களுக்கு ஆண்டவர் இருதயம் தந்திருக்கிறார். அந்த இருதயத்தில் முழு இருதயத்தை ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வேதத்தின் மேல் செலுத்தி அதன்படி நடக்கிறார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன செய்கிறதில்ல? அநியாயம் செய்வதில்லை. அப்போ முழு இதயத்தை இந்த வேதத்தில் செலுத்தாமல் வேதத்தின்படி அவர்கள் நடக்காமல் இருந்தால் அவர்கள் ஏதாவது அநியாயம் செய்வாங்க. ஆனால் ஒரு விசுவாசி அநியாயம் செய்ய மாட்டார் என்று நாம் 100% நம்பலாம். எப்பொழுது என்று கேட்டால் தன்னுடைய இருதயத்தை வேதத்துக்கு நேராக திருப்பி முழு இருதயத்தை வேத வசனத்திற்கு அதாவது முழு இதயத்தை பரிசுத்த வேத வசனத்தின் மேல் செலுத்தி அதன்படி நடக்கிறாரு. பார்த்தீங்களா, அவங்க என்ன செய்யறதில்ல? அநியாயம் செய்கிறதில்லை. ஆனால் இந்த முழு இந்த வேதத்திற்கு தங்களுடைய முழு இருதயத்தை செலுத்தாத மக்களும் பைபிளில் இருந்திருக்கிறார்கள், செலுத்தினவர்களும் இருந்திருக்கிறார்கள். தாவீது முழு இதயத்தை செலுத்தினதுனால தான் சங்கீதத்தில் அதிகமான சங்கீதம் அவர் எழுதினார். அப்புறம் இங்கே வாசிக்கிற இந்த 119 சங்கீதம் 1 முதல் 176 வசனங்கள் அவர் தவிர வேறு யார் எழுதியிருக்க முடியும்? அதனால வேதத்திற்கு தன்னுடைய முழு இருதயத்தை செலுத்தி அதன்படி நடந்ததுனால தான் ஆண்டவர் மற்றவங்களை விட அதிகமான சங்கீதங்கள் எழுதின அவர் பயன்படுத்தினார். அப்போ நம்முடைய முழு இருதயத்தை வேதத்தின் மேல் செலுத்தி அதன்படி நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் முழு இதயத்தை தேவன் வசனத்தின் மேலே செலுத்துகிறாங்களா என்று கேட்டால் இல்லை என்று சொல்ல வேண்டும். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் யெகூ என்ற ஒரு சேனாபதியை பற்றி வாசிக்கிறோம். அதாவது ஆகாபுடைய குடும்பத்தை அந்த சந்ததி அறுக்கிறதுக்காக அவனுடைய அதாவது சேனையில் இருந்த சேனாபதியான யெகூவை ஆண்டவர் அழைத்து
நீ அவர்களை அதாவது சுவரில் நீர் விடுகிற ஓநாய், அதாவது நாய் முதற்கொண்டு இருக்கக்கூடாது, அழிச்சு போடுன்னு சொன்னார். அப்போ யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவன் ஆண்டவரோடு கூட இருந்ததுனால, ஆண்டவர் சொற்படி செய்ததுனால, இன்னும் ஒரு சில சேனாதிபதிகளை சேர்த்து கொண்டு ஆகாபை, ஏசபேலை, அவனுக்கு சேர்ந்த அவனுடைய 70 பிள்ளைகளை, அதாவது அந்த அந்த வம்சத்தை கருவறுத்தான் என்று இந்த யெகூவை பற்றி சொல்ல வேண்டும். நீங்களும் நான் அப்படி செய்ய முடியாது, செய்ய மாட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட வீரதீரம் செய்த அவனை பற்றி என்ன வாசிக்கிற தெரியுமா? அவன் முழு இருதயத்தோடு வேதத்தின்படி நடக்க கவலைப்படவில்லையாம். முழு இதயத்தோடு நடக்க கவலைப்படவே கிடையாதான். அப்படி கவலைப்படாதனால அவருடைய வாழ்க்கையில் என்ன தவறு நடந்தது என்று கேட்டால், அவர் பெரிய அநியாயம் செய்தான். அது என்ன அநியாயம் என்றால், எரோபியாவின் பாவங்களை விட்டு அவன் விலகவில்லை. எரோபியாம் என்றால் பாவத்தில் பெயர் பெற்றவன். அவன் மூலமாக தான் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களை கெட்டாங்க. அவன் இவ்வளவு காரியம் செய்தவன் என்ன செய்தான் தெரியுமா? முழு இருதயத்தோடு முழு இருதயத்துக்கு தன்னுடைய முழு இருதயத்தை வேதத்தின் பேரில் செலுத்தி அதன்படி நடக்க வேண்டும் என்று இல்லாமல், கடைசியில் எராபியாமின் பாவத்திற்கு அந்த பாவத்தை விட்டு விலகாமல் இருந்தான். எளிர் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த வேதத்திற்கு முழு இருதயத்தை செலுத்தவில்லை என்றால் உங்களிடத்தில் அநியாயங்கள் காணப்படும். ஆனால் அநியாயம் எனக்கு காணப்படக்கூடாது என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியில் நடக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்றால் முழு இதயத்தோடு நீங்கள் பைபிள் படி வாழுங்க, முழு இதயத்தை பைபிளுக்கு கொடுங்க. அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும். முழு இதயத்தை பைபிளுக்கு கொடுத்து செயல்பட்ட மக்கள் வேதத்தில் இருக்கிறார்களா என்று கேட்டால் ஏன் இல்லை? இஸ்ரா 3 காரியத்தினால அவன் தன்னை வேதத்திற்கு தன்னை இதயத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தான் என்று நாம் கேட்டிருக்கிறோம் இல்லையா? தாவீதை பற்றி வாசிக்கும் போது அவர் தாவீது வேதத்திற்கு எவ்வளவு ஸ்தானம் கொடுத்தார் என்று சங்கீதத்தை படிச்சு பாருங்க. 119ஆம் சங்கீதத்தை படிச்சு பாருங்க. வேதத்திற்கு இருதயத்தில் அவ்வளவு முழு இருதயத்தை அதில் செலுத்தி இருக்கிறார். சகரியா எலிசபெத்தை பாருங்கள். தேவனிட்ட சகல கட்டளையின்படி கற்பனையின்படி நடந்து தேவனுக்கு முன்னாலே நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர் வேதத்திற்கு மூலிகத்தை கொடுத்தவர்கள். அதோடு புதிய ஏற்பாட்டில் அனனியா பற்றி என்ன வாசிக்கிறோம்? அவன் வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவன் என்று சொன்னால் அந்த வேதத்திற்கு தன்னுடைய முழு இதயத்தை ஒப்பு கொடுத்து அவன் செயல்பட்டுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். அப்போல்லாவை பற்றி வாசிக்கிறோம். வேதாகமங்களில் வல்லவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேதாகமங்களில் வல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் வேதத்துக்கு தன்னுடைய முழு இதயத்தை செலுத்தி அதன்படி நடந்திருக்கிறான் என்று தானே அவனை பற்றி சொல்ல வேண்டும். அதோடு தீமத்தை பற்றி என்ன வாசிக்கிறோம்? உனக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க எழுத்துக்களை சிறுபிராயம் முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியுமே என்று சொல்கிறார். மாப்பூர் அப்போஸ்தலனாகிய பவுலை சொல்லவா வேணும்? அவர் எழுதின 14 நிருபங்களை பாருங்க. ஆண்டவரோடு இருந்த சீசர்களை கூட பயன்படுத்தி எழுத வைக்கவில்லையே. 14 நிருபங்களை அவர் எழுதி கொடுத்தார் என்று சொன்னால் வேதத்தில் அவர் எவ்வளவு தன்னுடைய முழு இதயத்தை செலுத்தி இருப்பார். தாவீது தன்னுடைய முழு இதயத்தை எவ்வளவு செலுத்தி இருப்பார். அப்புறம் எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை எப்படி செலுத்தி இருப்பார். சகரியா எலிசபெத் எப்படி முழு இதயத்தை தன்னுடைய வேதத்தில் செலுத்தி இருப்பார்கள். அனனியா முழு இதயத்தை எப்படி செலுத்தி இருப்பார். அப்போல்லோ எப்படி முழு இதயத்தை தேவனுடைய வசனத்தின் மேலே செலுத்தி இருப்பார் என்று இவர்கள் எல்லாரும் நமக்கு சாட்சிகளாயிருப்பார்கள். அப்போ இவர்களை பொறுத்த மட்டும் இவரிடத்தில் அநியாயம் இருக்கவே முடியாது, இருந்ததாக பைபிளில் சொல்லப்படவும் இல்லை. ஆகவே அவர்கள் அநியாயம் செய்வதில்லை என்று சொல்லப்படுது இல்லையா? அதை நான் வாசிக்கிறோம். அது செப்பனியாவிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. இவர்கள் முழு இருதயத்தோடு முழு இதயத்தை வேதத்தின் மேல் செலுத்தி அதன்படி நடக்கிறவர்கள். ஒரு காலத்திலும் அநியாயம் செய்ய சொன்னால் கூட செய்ய மாட்டாங்க. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை என்று சொல்லப்படுது இல்லையா? உபாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். உபாகமம் 25:16 இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று எழுதியிருக்கிறது. எவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் என்று நாம் அந்த மேலே உள்ள வசனங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வழக்காடுறாங்க, குற்றவாளிகளாகிறாங்க. அப்புறம் விவசாயி மாட்டுக்கு வாய் கட்டுறான், வாய் கட்டக்கூடாது. அப்புறம் குடும்பத்தில் ஒரு புருஷனை இறந்து போனால் அந்த புருஷனுடைய
அண்ணன் தம்பி இருந்தால் தம்பியைத்தான் அந்த பெண்ணுக்கு விவாகம் பண்ணணும் என்ற சட்டம் இருக்குது. இன்னொரு குடும்பத்தில் போய் இன்னொரு கோத்திரத்தில் போய் விவாகம் பண்ணக்கூடாதுன்னு எழுதிக்குது. அப்புறம் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் தொழில் செய்கிறீங்களா, உத்தியோகம் செய்கிறீங்களா, வியாபாரம் செய்கிறீங்களா, அதில் தவறான எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்ற காரியங்கள் எல்லாம் மேலே உள்ள வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் கர்த்தருக்கு விருப்பமில்லாதவன் என்றல்ல, கர்த்தருக்கு மிக மிக அருவருப்பானவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நாம் அநியாயம் செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், நாம் முழு விதத்தின்படி பைபிள்படி நடக்க வேண்டும் என்று தீர்மானம் இல்லாது செயல்படுகிறதுனால நாம் அநியாயம் செய்கிறோமா? மற்றவங்க நம்மளை அநியாயக்காரங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா? அப்படி சொல்ல வேண்டிய அவசரமே கிடையாது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவருக்கு ஒரு வழக்காடும் பொழுது ஒன்று சொல்கிறார் 7ஆம் வசனத்தில், நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள். அதாவது 7ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லும் பொழுது, நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்வதில்லை? 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள். அப்புறம் நீங்கள் வாசிக்கும்போது, அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. அதனால் நீங்கள் ஏன் அநியாயம் செய்கிறீங்க? இந்த அநியாயம் பொல்லப்பாக இருக்கிறது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு எல்லாம் சொல்கிறார். அப்புறம் நம்ம என்ன வாசிக்கிறோம்? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நீதிமான் அநியாயம் செய்தால் அந்த அநியாயத்தில் அவன் சாவான் அப்படின்னு சொல்லி. அப்போ விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் மீட்பில்லாத சரீரத்தில் இருக்கிறான். அதனால் நாம் அதாவது மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு ஆபத்தில் இருக்கிறோம். அதாவது அது எவ்விதத்தில் பார்த்தாலும் குற்றமாக இருக்கிறது. அப்புறம் அந்த அநியாயத்தில் நாம் சத்தா நமக்கு போன நாட்களில் நாம் செய்த கிரிகளெல்லாம் மறக்கப்படும் என்று எழுதியிருக்குதே. அந்த சோதனை இருந்தாலும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அதாவது கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையாக இருக்கிறது. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லாமல் நம்ம எப்படி விசுவாசியாக இருக்க முடியும்? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லாமல் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லாமல் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க முடியும்? அதனால் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அவர் அநியாயத்தை விட்டு விலக என்பது அதற்கு முத்திரையாக இருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யோவான் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோம்னா என்றால் நம்மை நாம் வஞ்சிக்குள்ளாயிருப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி, ஒரு அநியாயத்தை கூட ஆண்டவர் நீக்காமல் இருக்க மாட்டார். நீக்காமல் இருந்தால் நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே போக மாட்டோம், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க மாட்டோம். அதனால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதனால் ஆலயத்தை ஆலயமாக நாம் பயன்படுத்தினால் மாத்திரம்தான் நாம் செழித்திருப்போம். ஆலயத்தை ஆலயமாக பயன்படுத்தினால்தான் ஆவிக்குரிய கனிகள் உடையவர்களாக இருப்போம். முதல் வயது ஆண்டவருக்கு தருவார். இன்னொன்று, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் புஷ்டி உள்ளவர்களாக இருப்போம். எப்பொழுது பார்த்தாலும் வறட்சி என்ற நிலைமை இல்லாமல் பசுமையில் ஒரு நிலைமையில் ஆண்டவரை நடத்த முடியும். 2வது, நமக்கு தேவன் இந்த வேதத்தை தந்திருக்கும் போது இந்த வேதத்தில் நம்முடைய முழு இதயத்தை செலுத்தி அதற்கு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இந்த வசனப்படி நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது நாம் ஏன் அநியாயம் செய்யணும்? அதனால் அநியாயம் செய்வதில்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதனால் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் அநியாயம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் யார்? அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார் என்று கேட்டால், யார் அவர்கள்? அவர்கள் தான் இவர்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். 3வது, 1089வது பக்கம், 1089வது பக்கம், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1089வது பக்கம், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், இஸ்ரவேலிலே மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை என்று எழுதினார். அவர்கள் முதிர் வயதிலும் அதாவது செழுமையாக இருப்பார்கள், கனி தருவார்கள், புஷ்டியாக இருப்பார்கள், பசுமையாக இருப்பார்கள். அவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள்.
காரணம் அவர்கள் வேதத்தின்படி செய்கிறவர்கள். மூன்றாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் என்று சொல்லி 13ஆம் வசனத்தில் அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை என்று. அவர்கள் யார்? இவர்கள் தான் அவர்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அவர்கள் யார் அவர்கள் என்று கேட்கும் பொழுது 12ஆம் வசனத்தில் உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை ஏற்பார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள். இந்த மீதியானவர்கள் 2 வார்த்தை வருகிறது. அவர்கள் யார் என்று கேட்டால் சிறுமையும் எளிமையுமானவர்கள். ஆண்டவர் பேரில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பார்கள். அவர்கள் ஆண்டவரை நம்புவார்கள், ஆண்டவரும் அவர்களை நம்புவார். அவர்கள்தான் இஸ்ரவேலில் மீதியானவர்கள். அநியாயம் செய்வதில் முதல்ல அது சங்கீதத்திலையும் வருகிறது, இங்கேயும் வருகிறது. அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை என்று சொல்லப்படும். சிறுமையுமே எளிமையுமானவர்கள். சிறுமை எளிமையுமானவர்கள் சொல்லும் பொழுது தாவீது சொன்ன வாக்கியங்களை பார்த்தீங்களா, ஆச்சரியமாக இருக்கிறது. அது உண்மையும் கூட. அது என்ன? சங்கீதம் 40:17 அவர் என்ன சொல்கிறார்? நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்கிறார். சிறுமையும் எளிமையுமானவன். உண்மையில் அவர் சிறுமை எளிமையுமானவரா? இல்லைங்க, உலக ரீதியில் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் என்ன சொல்கிறார்? நான் சிறுமையும் எளிமையுமானவன். 70ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள், நானோ சிறுமையும் எளிமையுமானவன் 2ஆம் முறை சொல்லுகிறார். 3வது முறை என்ன சொல்கிறார்? 86ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் நான் சிறுமையும் எளிமையுமானவன். சங்கீதம் 109:22 என்ன சொல்கிறார்? நான் சிறுமையும் எளிமையுமானவன். 4 முறை தாவீது ராஜா என்ன சொல்கிறார்? நான் சிறுமையும் எளிமையுமானவன், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் சிறுமையும் எளிமையுமானவன். இன்னொரு வார்த்தை கூட அவர் சேர்த்து சொல்கிறார். 25ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன். அப்படி சொன்னால் இந்த வசனங்கள் எல்லாம் சேர்த்து நாம் சொல்லும் பொழுது இப்படித்தான் இதற்கு விளக்கம் சொல்ல முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் பாக்கியவான்கள் யார் என்று 8 பேரை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். 8 குருப்பாரை பற்றி. அதில் ஒரு குருப்பார் யார் என்று சொன்னால் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது என்று சொல்கிறார். ஆவிக்குரிய நிலைமையில எளிமை. அதனால தான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் எளிமையும் சிறுமையும் எளிமையுமானவர்கள். அந்த ஜனத்தை மீதியாக வைப்பேன் என்று சொல்கிறார். அவர்கள் என் மேலே நம்பிக்கை ஏற்பார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில காணப்படுவதும் இல்லை. இப்போ சிறுமையும் எளிமையுமானவர்கள். இந்த சிறுமையுமானவர்கள் என்று சொல்லும்போது அதுக்கு இப்படித்தான் விளக்கம் சொல்ல முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, அதாவது கர்த்தர் நமக்கு, அதாவது சேனையில் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் வைக்காமல் இருந்தால், அதாவது சோதம் கொமராவுக்கு ஒத்தவர்களாக இருப்போம் என்று சொல்கிறார். அதாவது சேனையில் கர்த்தரானவர் நம்மை கொஞ்சம் எளிமையாக வைக்காதிருந்தால் நாம் சோதோமுக்கும் குமராவுக்கும் ஒத்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால், அந்த சோதம் குமரா மக்கள் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க, ஒருத்தர் கூட பாக்கி கிடையாது. ஆனால் இன்றைக்கு உலக அழிவில் இருந்த ஆண்டவர் கொஞ்சம் பேராக நம்மளை மீட்டு வைத்திருக்கிறாரு. அது சோதமை போல குமரை போல அழியாதிருக்கும்படிக்கு ஆண்டவர் கொஞ்சமாக நமக்கு கொஞ்சம் மீதியாக நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த கொஞ்சம் மீதியானவர்கள் யார் என்று பார்க்கும்போது ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் ஜனத்தொகை கடற்கரை மணல் தனையாக இருந்தாலும்
மீந்திருக்கிறவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அவங்க கடற்கரை மணலத்தினே இருக்கிறாங்க. ஆனால் மீதியாக இருக்கிற மக்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த கருத்தில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, மீதியாக இருக்கிறவர்கள், மீதியானவர்கள் மீதியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். மீதியானவர்கள் அநியாயம் செய்தல் என்று சொல்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட எந்த தேவனுடைய பிள்ளைகளும் அழிவிலிருந்து கொஞ்சம் பேராக நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த உலகத்தில் பார்த்தால், ஒவ்வொரு தேசத்திலும் பார்த்தால், ஒவ்வொரு பட்டணத்தையும் பார்த்தால், ஒரு கிராமத்திலையும் பார்த்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் எங்கள் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆனால் உலகமெல்லாம் பார்த்தால் கோடான கோடி மக்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை மீதியாக வைத்திருக்கிறார். நாம் பெருமைப்படுகிறதுக்கு, அகம்பாரமாக இருக்கிறதுக்கு, அதாவது மனமேட்டி மடைக்கு வேதத்தில் எந்த ஆதாரமும் சொல்லப்படவில்லை. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேல் பாராட்டாதிருப்பேனாக என்று மாபெரும் அப்போஸ்தலன் சொன்னார். தாவீது ராஜாவை போல ஒரு ராஜாவை நாம் பார்த்ததுண்டா? ஆனால் சிறுமையும் எளிமையும் வேணும் என்று சொல்றார். நானும் சிறுமைப்பட்டவனும் தனித்தவனுமா இருக்கிறேன் என்று சொல்றாரு. வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மளை எளியவர்களாக, நம்ம சிறுமைப்பட்டவர்களாக மாற்றவில்லையா? வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம தனித்தவனும் சிறுமைப்பட்டிருக்கிறவன் என்று சொல்ல நம்மை நடத்தவில்லையா? நாம் மரணம் வரும் பொழுது நம்ம கூட்டத்தோடையா மரணத்தை சந்திக்க போகிறோம்? நம்ம பிரச்சனைகள் மோதும் போது வேறு யாராவது அந்த பிரச்சனைகள் நமக்கு உதவி செய்வார்கள் உண்டா? நம்முடைய ஆண்டவர் இயேசு அல்லவா நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை ஏற்றுக்கொண்டவர், கொஞ்சமாக தெரிந்து கொண்டவர் அல்லவா நமக்கு நன்மை செய்கிறார். அதனால அவர் பேர்ல அசைக்க முடியாத நம்பிக்கை நாம் வச்சிருக்க வேணும். வேதம் நமக்கு தந்தாரு, ஆலயம் நமக்கு தந்தாரு, பரிசுத்த வாழ்க்கை தந்தாரு, ரட்சிப்பை நமக்கு பெரிய ரட்சிப்பை நமக்கு தந்தாரு. அதனால அவர் பேர்ல அசைக்க முடியாத நம்பிக்கை. இன்னொன்று, அவர்கள் என்ன செய்கிறது? பொய் பேசுகிறது என்று சொல்லப்படுகிறது. பொய் பேசுகிறது இல்லை. விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் வேதத்தை நல்லா படிக்கணும், வேதத்தின்படி ஜீவிக்கணும். என்னது? நீங்கள் முதிர் வயது வரையில் நீங்கள் இருக்கலாம். ஐயோ, என்னை ஆண்டவர் சீக்கிரம் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமே, நான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறேன்னு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன விசுவாசியா? இல்லை. உங்களுக்கு முதிர் வயது வரையில் கனித்தந்து பசுமையும் புஷ்டியுமா இருக்கக்கூடிய அளவிற்கு, செழிப்பா இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் வேத போதனை உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்க அதை கேட்க வேண்டிய நிலைமை கேட்டிருந்தா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படித்தான் இருப்பீங்க. அப்புறம் பைபிளின் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பைபிள்படி நீங்க ஜீவிப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அநியாயம் உங்களை ஆள ஒட்டாதபடி, அநியாயம் உங்களை நெருக்காதபடி, அந்த அநியாயத்தில் வரக்கூடிய எல்லா தீமைகளிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறார் வேதத்தின் மூலமாக. இரண்டாவது, நீங்க ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட கொஞ்சம் மக்களா இருந்தாலும், இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலே கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார் என்று நாம் சொல்லலாம். நாம் சிறுமந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சிறு பூச்சி கூட்டமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சிறு மந்தை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பரலோகத்தில் போகும்பொழுது பெருங்கூட்டமாக இருப்போம், எண்ணி முடியாத திரளான ஜனங்களாக இருப்போம். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனை அறிந்து அவருடைய சுபாவத்தை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் வாழ வேண்டும். அப்படின்னு சொன்னால், அவர் செழுமையானவர், அவர் புஷ்டியானவர், அவர் கனி தரக்கூடியவர், அவர் பசுமையானவர், பரலோகத்தின் தேவன். அவருடைய பிள்ளைகளான நாமும் அப்படித்தான் இருக்க முடியும். அவர் வேதம் தந்தார். அந்த வேதத்தை கொடுத்தவருடைய நோக்கம் என்ன? அநியாயம் இருக்கான வேதத்தை ஆண்டவர் தந்தார், அநியாயம் செய்யறதுக்கு தரவில்லை. அதனால நம்ம நியாயம் செய்யும்படி இந்த தாவீது தன்னுடைய ஜனத்துக்கெல்லாம் நீதி நியாயம் செய்தான் என்று எழுதியிருக்குது. இன்னொன்று, பொய் எதற்கு பேச வேண்டாம்? ஆண்டவர் நம்மை சிறு கூட்டமாக தெரிந்து கொள்ளவில்லையா? சிறுமை எளிமையானவன் அல்லவா? நாம் சிறியவனும் தனிமையானவனும் அதாவது சிறுமைப்பட்டவனுமாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நாம் அவர் பேரில் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்பின அவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரு. இங்கே அவர்கள் பொய் பேசுகிறதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்து 1 அதிகாரம் 3 வசனத்தையும் பாருங்கள், எபிரேயர் 6 அதிகாரம் 18 வசனத்தை பாருங்கள். இந்த 2 இடத்துல தேவன் பொய்யுரையாதவர் என்று தீத்துள்ள சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6 அதிகாரம் 18 வசனத்துல எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். அப்போ விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள், நீங்க விசுவாசிகள் என்று சரியா அறிந்திருந்தா, உங்களுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் ரட்சிப்புக்காக ஆண்டவர் உயிர் கொடுத்து உங்களை மீட்டு கொண்டிருந்தால், பெரிய கூட்டமாக அல்ல கொஞ்சம் கூட்டமாக உங்களை ரட்சித்திருந்தால், எளிமையானவர்களாக இருக்கும்போது, சிறுமைப்பட்டவர்களாக இருக்கும்போது, தனிமை உள்ளவர்களாக இருக்கும்போது உங்களை ரட்சித்தது உண்மை என்றால், நீங்க அவரை அசைக்க முடியாத அவர் பேர் நம்பிக்கை உள்ளவங்களா இருங்க. இன்னொன்று, நீங்க என்ன செய்ய தெரியுமா? பொய் எதுக்கு பேசணும்?
சொல்லுங்க, எவ்வளவு வேணும் பொய்யிறையால் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்க. அதாவது நீங்கள் அதாவது வஞ்சனை செய்யாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். நீங்கள் வஞ்சிக்கவும் கூடாது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஆரம்ப சபையின் நாட்களில் ஆவியானவர் அனலாய் கிரியை செய்த காலத்தில் ஆண்டர் சுயரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட சபையின் ஆரம்ப நாட்கள் நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அதாவது நீங்கள் 2 பேரும் வஞ்சித்து அனனியாவும் சப்பிராலும் வஞ்சி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிய வஞ்சித்த காரியம். அனனியா பேதுருவிடத்தில் பேதுரு என்ன சொல்றாரு? அதாவது உன்னுடைய இருதயத்தை வஞ்சிக்கும்படி நீ பொய் சொன்னது என்ன? சாத்தான் உன்னை வஞ்சிக்கும்படி நீ பொய் சொன்னது என்ன? புருஷனும் மனைவியும் அந்த சபைக்கு நீண்ட வருஷங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவங்க திடீரென்று 2 பேருக்கும் மரணம் வந்து 3 மணி இட வழியில புருஷன் செத்து மனைவி செத்து போனாங்க. அது எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சுன்னு பைபிளை எழுதிக்குதே. அப்ப விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்துக்கு கவனமா இருக்க வேண்டும். அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் யார்? அவர்கள் தான் விசுவாசிகள். அவங்க ஆலயத்தை ஆலயமாய் பயன்படுத்துவாங்க, அவங்க செழிப்பா இருப்பாங்க, அவங்க கனி தருவாங்க, புஷ்டியா இருப்பாங்க, செழுமையா இருப்பாங்க. அவர்கள் யார்? அவங்க அநியாயம் செய்ய மாட்டாங்க, செய்ய சொன்னா கூட செய்ய மாட்டாங்க. அவர்கள் யார் அப்படின்னு சொன்னா பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளை பற்றி சொல்ல வேண்டியது. அதனால நமக்கு முதிர் வயது உண்டு, நமக்கு ஆலயம் உண்டு, சாகிற வரைக்கும் நமக்கு ஆலயம் உண்டு, சாகிற வரைக்கும் நமக்கு விசுவாசம் உண்டு, வேதம் உண்டு, சாகிற வரைக்கும் நமக்கு விசுவாசம் உண்டு அப்படின்னு சொன்னா இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் செயல்படுத்தும் போது இது 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 கஷ்டமான ஒரு வாழ்க்கை என்று நீங்க யாராவது நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இதுதான் இலகுவான ஒரு வாழ்க்கை. இப்படி செய்ய ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவர் தந்த வசனத்துக்காக நன்றி சொல்லுவோம், ஜபிப்போம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சென்னை கைவரமேசுவின் தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அன்புள்ள பரமபிதாவே, தர்மையான கர்த்தருடைய நாளின் மறிவேளைக்கான அவர்களை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். அவர்கள் என்று 3 இடங்களிலும் சொல்லப்பட்ட வசனங்களை நாங்கள் வாசித்து கேட்டோம். அதற்கு முந்தி தலைப்பு வசனமாக இவர்கள் யார் என்று கேட்டபோது, அவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் இருந்து வந்தவர்கள், ஆட்டுக்கட்டியானுடைய தங்களுடைய வஸ்திரத்தை ஆட்டுக்கட்டியானுடைய இரத்தத்தில் தோய்த்து வளர்த்தவர்கள். அது அங்கே வாசிக்கிறோம். பிற்பாடு நாங்கள் வாசித்த 3 வசன குறிப்புகளிலே அவர்கள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை ஆலயமாய் எண்ணினவர்கள். 2வது வேதத்திற்கு தங்களுடைய இருதயத்தை சாய்த்து அதன்படி நடந்தவர்கள் அவர்கள். 3வது அவர்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சிறுமி எளிமையானவர்கள், தனிமையானவர்கள். அவர் கர்த்தர் பேரில் அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்கள். அவருடைய ரட்சிப்பு நிரந்தரம். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வேதம் அவர்கள் சாகிற வரைக்கும் அவர்களுக்கு நிரந்தரம். அவர்களுக்கு ஆண்டவருக்கு கொடுத்த ஆலயம் சாகிற வரைக்கும் நிரந்தரம். அதனால் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்தை ஆலயமாய் பயன்படுத்த இறக்கம் செய்ய ஆண்டவரே. உடைய வசனத்தை வசனமாக செயல்படுத்த ஆண்டவரை எங்களுக்கு இறக்கம் செய்யும். உடைய ரட்சிப்பை ஆண்டவரை நாங்கள் காத்துக்கொள்ள ரட்சிப்பின் கனி எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட ஆண்டவரை இந்த செய்தி எங்களுக்கு பிரயோஜனத்தை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சொந்த முடிய நாள் வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட முடிய மக்களை இந்த நாள் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளும். ஜெபம் கேட்டபடி எல்லாமே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சகாயமும் நம் அனைவரோடும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ மக்களோடும் என்றைக்கும் என்னென்னைக்கும் இருப்பதாக. ஆமென். துதி கணமகிமையுமக்கே எல்லாமுமே எல்லாமுமே. துதி கணமகிமை
Sotra, 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 mega sotra, 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 vani rajave, tujhe ganamage mayamage, oye lam me.